வேஷம் போட்டுட்ருக்காங்க. தெரியுதா? ஆஹா, பாயசம்னா இதுதாங்க பாயசம். வந்து இங்கே ஆரம்பிச்சிச்சு. இங்கே எடுத்து அப்படியே இப்படி போய் சுற்றி அங்கே ஏதோ ஸ்கூல்லாம் இருக்குங்க. அந்த ரோடில் நேராக போயிட்டுருக்கோம். கோயிலில் போய்ட்டு உட்காந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஃபஸ்ட் பிளானு. ரைஸ் நம்ம ஆக்சுவலி இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். செய்தி வாசிப்பது உங்கள் நான். முத்தப்பன் டெம்பிள், காந்தாரா டெம்பிள். செமையா இருக்கே. ஒண்ணுமே தெரியலையே. ஆக்சுவலி அங்கதான் நம்ம போகணும். அங்கதான் கோயில் இருக்கு. பாருங்க, வழியெல்லாம் பாருங்க. ஏதோ மலைக்கு நடுவில் போற மாதிரி இருக்கு. அங்கேருந்து கீழே நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு 2 பக்கம் கடைகளோட நடந்து போகிற மாதிரி ஒரு இடம் நல்லா இருக்கு. சூனியர்ஸ் எல்லாமே இருக்கு. கேரளாலே இந்த யானை மாதிரி இருக்கும். ஆனால் தெரியுது, நீ மூடு. நான் அப்படி போகிறது ஷூ வச்சுட்டு இதான் ஆக்சுவலி என்ட்ரன்ஸு. நான் எப்படி போகிறது? அவங்களாம் ஷூ போட்டு தான், செப்பல் போட்டு தான் போகிறாங்க. ஓ, அப்படியா விஷயம்? இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வீடியோ பண்ணலாமா? இங்கே பாருங்கள், அழகான ஒரு வியூ. வந்து போட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கால் கழுவிட்டு ஏதாச்சும் கோயிலோட என்ட்ரன்ஸு கூட போகணும். ஷோ வச்சுட்டு வரேன் நான். ஓகேவா? சில இடத்துல வந்து பண்ணி காட்டுவார். என்ன பண்ணணுமோ அதை நான் அப்படியே பண்ண போகிறதில்ல. சும்மா காலை மட்டும் கழுவ போகிறோம். எப்படி இருக்கு? மூஞ்சி கழுவ போகிறீங்களா? அப்படியா? கழுவுங்க ஃபஸ்ட்டு. மூஞ்சி கழுவு. அவ்வளோதான். இது நானும் பண்ணுவேன். நம்மளும் வந்துட்டு காலை கழுவியாச்சு. புனித ஸ்தலமான கங்கையில் காலை நினச்சாச்சு. கும்பமேளால ஜோக்ஸ் பண்ணு இல்லை இல்லையா? சரியான உப்பு தண்ணிங்க, கடல் தண்ணி. நான் கூட தண்ணி வேற தண்ணி நினச்சேன். கடல் தண்ணி. இங்கே அப்படியே நீங்கள் வந்து பாதை கழுவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோயில். கோயிலுக்கு வந்து வீடியோ அதுக்கூடாதுன்னா இதோட வீடியோ கட் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி, இதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் மாதிரி ஒரு போட் ஒன்று போயிட்டு இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்துக்காக வெளியே வந்தேன் நான். செமையாக இருக்குல்ல? எனக்கு இங்கேருந்து பார்க்குற வியூ சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி தெரியாது. பயங்கரமாக இருக்குது. இங்கே தான் போட் ஹவுஸு. அதாவது போட் இங்கே தான் வந்து போய் ஏறணும். அங்கே போயிட்டு அப்படியே போட்டு பண்ணிட்டு அப்படியே ஏறி பிக்கப் பண்ணி நம்ம சுற்றிட்டு திரும்ப வந்து இங்கே விட்டுருவாங்க. ப்ளஸ் நல்லா இருக்குது. நல்லா வணக்கம் டாப்பில் எப்படி இருக்க? இது வந்து அங்கே தான் போட் நிற்கிது. நான் சும்மா வந்து கேட்கறதுக்காண்டி வந்திருக்கேன். ப்ரைஸ்லாம் கேட்கறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இல்லை வந்து மக்களே ஒரு கவுண்டரில் வந்து டிக்கெட்டை பற்றி விசாரிச்சுட்டு இவங்க எல்லாம் கொண்டாங்க கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகேவா? இப்போ தான் போய் ப்ரைஸ் போய் கேட்டு வந்தேன். ப்ரைஸ் வந்து 9 ரூபீஸ் ஆமாம்மா. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 வைக்கிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போயிட்டு நான் ஃப்ரெண்டை போய் கூட்டிகிட்டு அவரோட ஃப்ரெண்டு 2 பேர் வந்துருக்காங்க சென்னையிலேருந்து. அவங்களே போய் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போனாலும் போவோம். அவங்க வாக்கத்தை காட்டுறேன். ஓகேவா? போட்டு எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலி இதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ மலையாளத்தில் எழுதியிருக்கு. இதான் வந்து காந்தாரா அவங்களோட கல்ச்சுரல் காடோட இது. கீழே ஏதோ வேர்ட்ஸ்லாம் போட்டுருக்காங்க, தெரியாது. எந்த மாதிரி கீழே கவுண்ட் பண்ணுங்கள். சரி, இதான் வந்து கோயிலுக்குள்ளே. இதான் கோயில். நான் உள்ளே வந்து வீடியோ பண்ணக்கூடாது. நான் வெளியே வந்து வீடியோ பண்ணலாமே. இதுக்கான கேமரா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காட் ஏதோ சம்திங் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸுங்க. நாய்வா அதுக்கு வந்து மெயினான ஒரு இது மாதிரி சம்திங் லைக் தட். பார்த்தீங்கன்னா 2 நாய் சிலை இருக்குது. இங்கே ஒன்று அந்த மேலே சம்திங் நல்லாயிருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்துட்டு பயிர் கற்றுருவாங்க. பயிர் வித்து வந்து தேங்காய் ஓகேடா. இங்கே பண்ணியிருக்காங்க. ட்ரிங்க் ஆக்சுவலி இந்த பயிர் பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் 25% பயிர் கொடுத்துட்டே இருப்பாங்க. பயிர் ப்ளஸ் டீ இது தேங்காய் கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி ரிவ்யூலாம் சொல்ல முடியாது. பிரசாதம் வேணும்னு சொல்லி எதுவும் சொல்லுவீங்க. அதெல்லாம் எனக்கு வந்துட்டு வெளியே போய் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகேவா? நேரம் கழித்து மக்களே நாங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிங் போக போகிறோம். இது வந்து ரசல் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். இது வந்து ரசல் ப்ரோ அப்புறமேட்டு நானும் 4 பேர் போக போகிறோம். இந்த கோயில் தான் போகலான்னு இருக்கோம். இல்லை டிக்கெட்லாம் வாங்க தேவையா? அப்படியே போயிடுங்க. டிக்கெட் வாங்கி தானே போக முடியும். பார்த்தீங்கன்னா மாடிப்படியில் ஏறி நாங்கள் போயிட்டுருக்கோம்.
இருந்து பார்த்து கம்மியாக இருக்குங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வேலை கட்டிட்டாங்க. நம்ம செம்ம போகிறோம், ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வருவோம். நம்மளால வந்துட்டு எங்கே அலப்பி தான் போக முடியல, அட்லீஸ்ட்டு கண்ணு சுற்றி பார்ப்போம். நம்ம ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு போட் வந்து கரையை வந்துருச்சு. இது பஸ் மாதிரி இருக்கு. பஸ் மாதிரியா? என்னடி சொல்றேன்? சொல்கிறேன். வேற இடத்துல இருந்து இங்கே கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து கிளம்பிட்டோம். அழகான ஒரு சன் செட்டு இருக்குது, நிறையா போட்ஸ் இருக்குது ஃபுல்லாக. அங்கேருந்து நம்ம பிடிச்சி தண்ணி வந்துருக்கோம். நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியலையே. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் தான் சூப்பருங்க. அங்கே வரைக்கும் போனால் அவ்வளோ வந்து பெரிய விஷயம் தான். மக்கள் இங்கே பாருங்கள், போட்டுக்கெலாம் ஒரு நம்பர் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, T0063. ஆமாம், வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். நம்மப்பில் மதுரையிலேருந்து அப்படியா? மல் பாயிண்டா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நமக்குள்ளே எடுத்துக்கலாம். இந்த மரம்லாம் பாருங்களேன் எவ்வளோ சாஞ்சி இருக்குது. விட்டு நம்ம மேலே வந்துடும் போல். பயங்கரமாக பெண்டாக இருக்குது. அங்கெல்லாம் பாருங்களேன், சரியான பெண்டு. தென்னை மரம்லாம் நேராக நிற்கணும். என்ன எப்படி படுத்து கிடக்கு. எப்படி கருத்து நம்ம சொல்றது? சன்செட்டாக வளர்ப்புங்க. அப்படியே யாராவது மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. போட்டோம், அதனால என்ன? இப்போ நான் வந்த வழியை பார்க்குறேன். இந்த வழியாக பஸ்ஸு வந்து எங்கள் மலைக்கு மேலே இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் அந்த கோயிலுக்கு வர்றதுக்கு கீழே வர்றதுக்கு வந்தோம் பாருங்கள். மேலே வந்து டாப்ல இருந்து கீழே வரைக்கும் நடந்து வந்தோம். நாங்கள் திரும்ப வந்து ஏறணும். அதான் பெரிய டாஸ்க்கு. செத்தான் சிவனாண்டி மேலே டாப்பில் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டு. வரைக்கும் போய் திரும்ப ஏறணும். அதெல்லாம் அப்படி இருக்குது. மக்களே 50 ரூபாய்க்கு ஒருத்தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா போட் வந்து இங்கே ஆரம்பிச்சிச்சு. இங்கே எடுத்து அப்படியே இப்படி போய் சுற்றி அங்கே வரைக்கும் போய் சுற்றி அப்படியே சுற்றி வந்து இப்போ திரும்ப வந்து இங்கே நிற்கிது. கண்டிப்பாக ஒர்த்து தான். நீங்கள் வந்து யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான். அப்படியே நம்ம வந்து ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலி இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு சாப்பாடு கொடுப்பாங்களே அந்த இடமா இது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டிங்லாம் முடிச்சாச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துல போய் கிளம்பிட்டோம். ஸ்விங்னா மாதிரி மாற்றி வந்தாச்சு ரெஸ்ட் ரூமில். நீங்கள் கிளம்புறது தான் பிளான். போகலாம். ஏன்னா அந்த கேரளாவில் எல்லா வீட்லையுமே இதில் தொங்க விட்டுருப்பாங்க. பட்டத்து யானைக்கு பச்சைமா சம்திங். இது வந்து 120 rupees ஆமா. இது வந்து 60 ரூபாயாமாம்மா. இது வந்து இதெல்லாம் நிறையா வந்து இருக்குது. இது வந்து கதகளி, பரதநாட்டியம் சம்திங் லைக் தட். இது வந்து முத்தப்பனோடது எல்லாமே. கவரி முடி. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இதுதானே ஆகாது. இது ஒரு பேட்டுன்னு வாங்கி என்ன ஆக போகுது? குழந்தைங்க எல்லாரும் பேட் வாங்கிட்டு உடஞ்சிரும். இது பிளாஸ்டிக் பால். அநியாயமாக தெரியல. அது விளாக் பண்ணுறப்ப இப்படி கௌசிக் மாதிரி பண்ணுறீங்களே சார். அத்துள் ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். அங்கே வந்து நம்ம மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்குது சம்திங். இனிமேல் ஏறணுங்க. ஏறதான் டாஸ்க்கு, இறங்குறது மேட்டர் இல்லை. வரப்போ ஜாலியாக இறங்கிட்டோம். திரும்ப எனக்கு வந்து இதை பார்க்குறப்போ கொல்லிமலை ஏறினது ஞாபகம் வருது. அதுலேயும் இப்போ தான் இறங்குறப்போ கூட ஜாலியாக ஒரு இறங்கியாச்சு. ஏறப்போ பெண்டு கலந்துருச்சு. ஒரு வாரம் கால் வலி. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். மிஸ்டர் அத்துல் எப்படி இருக்கு? ஏறுறது எப்படி இருக்கு சூரியன்? ஜாலியாக இருக்கா? உனக்கெல்லாம் ஒரு வாரம் கால் வலி வந்து சூனியம் வந்து கிடக்கணும் மேம். தான் தெரியும். நிறைய பேர் போகிறாங்க இன்னமும். எங்கே போய் ஈஸியாக இருந்துச்சு. ஏற முடியாதுங்க நிஜமாவே. எல்லாம் மலைங்கியது. எப்படிங்க ஏறுவீங்க? அந்த பொண்ணை பாருங்களேன். நம்ம பார்க்குறோன்றக்காக எனக்குனே ஆக்டிங்கை போட்டு போகுது. அந்த பண்ண முடியல. வெளியே காட்டிக்காம போகுது. மேடம் எப்படி இருக்கு? கால் வலிக்குதா? ஆமாம். ஆக்சுவலி இந்த மெஸ்ஸான் வந்து ஒரு பிளாக் டீ வாங்கி குடித்தாங்க. லெமன் டீலாம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஆக்சுவலி வந்துட்டு காஃபி டீயும் தான் நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்த ஊரில் லெமன் டீ நல்லா இல்லை. இவங்க வந்துட்டு காஃபி குடிச்சாங்களாமா, நல்லா சொல்லி சொன்னாங்க. அவங்க 2 பேரும் வேறு ஏதோ குடிச்சு வந்துருக்காங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. அது ஜூஸ் எதை குடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி 6:40க்கு பஸ்ஸு. அதுக்காக ஆக்சுவலி வெயிட் பண்ணிருக்கோம். பஸ் ஏற்றி இதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஆக்சுவலி இதாங்க கோயில். இங்கே தான் பஸ் ஸ்டாப்பு. உள்ளே வந்து பஸ் வரலாம் சொல்லி சொல்லிட்டாங்க. ஒரு பஸ் வந்து லாஸ்ட் பஸ் இப்படி வரணுமா, இப்படி வந்து இப்படியே போய் போகணுமா. நான் ஆக்சுவலி இதை பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம்.
இந்த கோயில் இருக்குது, இங்கே வெளியே நாங்கள் வச்சு நிற்கிறோம். ஆனால் எல்லா ஊர்லேயுமே இங்கே கிணறு இருக்காது, ஏன்னு எனக்கே தெரில. ஆக்சுவலி வந்து தலைசையில் பார்த்துருப்பேன் இதே மாதிரி கிணறு வந்து நான் வீடியோட காமிச்சா இல்லையான்னு தெரியல, இல்லைக்குமே அடுத்து வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன கிடப்புனா தலைசேரி போய் 4 மாதம் ஆச்சா 3 மாதம் ஆச்சு, அதோட சாட்சி என்ன போடாமல் மிச்சம் வச்சிருக்கேன். வாழ்க்கையில உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையடா. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் குட்டிப்புறமா அதை போனோம், அது தான் போட்டேன். படுத்து இந்த வீடியோ மேக்ஸிமம் நான் நாளைக்கு சீக்கிரம் வந்து நினைக்கிறேன். எப்படி நீங்கள் vlog பண்ணுறது வந்து சாட்டர்டே, இன்னைக்கு மண்டே டியூஸ்டேக்குள்ளே வீடியோ எப்படி வந்துடும், ஓகேவா? அண்ட் வந்து பார்க்கலாம், எங்கள் ரோட்டில் போகிறேன் வந்து பார்த்துட்டு போகிறேன், யாரா அவன் இதான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. சொல்லிட்டா அவ்வளோதான், நம்ம ஃபேன்ஸ் தான் அவங்க எல்லாரும். அப்படியே நம்ம பஸ் ஏறிட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நானும் அதில் உட்காந்துருக்கோம். டெய்லி கண்டக்டர் தான் இருக்காங்க. இந்த பஸ் தான் போகிறோம். நான் வந்து அங்கே போயிட்டு கண்டக்டர் வச்சுவோம். நம்ம அப்படியே நம்ம லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் நம்மளோட லொக்கேஷன். இங்கே இதுக்கு மட்டும் தான் எங்கேருந்து கோவிலை கண்டுபிடிச்சி போயிட்டு நைட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம். இவங்கெல்லாம் அங்கே தான் போகிறான்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ண கூட போயிடலாம் ஈஸியாக. ஏன்னா என்ன பிளானு? வீட்டு போனோம், அதான் போய் போனோமாம்மா. நாங்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்கோங்க. எல்லாம் வந்து ஒத்தைட்டு பார்த்து நடந்து போயிட்டு இருக்கோம். சரி, அவங்க முன்னாடி போகிறவங்க தான் வந்துட்டு நமக்கு வந்து உதவி செய்கிறாங்க. நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே லைட்டாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேராக போனால் டெம்பிள் இருக்காமா. நம்ம ஆக்சுவலி கையம் பார்க்க தான் சொல்லி வந்திருக்கோம் நம்ம இங்கர்லி. அண்ணது எங்கேயும் இங்கே கோயில் நல்லா, இங்கே பாருங்க ஒரு கோயில், இங்கே ஒரு கோயில் இருக்குது, நல்லா இருக்குது, கோல்டன் கலரில் இருக்குது. இங்கே இப்படி போகலாம். நம்மளுக்கு வழி தெரியாமல் பண்ணலாம், அவ்வளோதான் தானாக போயிடுவோம். அவங்க கூட கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகணும். பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்குது இடம், வேறு லெவலில் இருக்குது, ஜெகஜோதியாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம என்ட்ரன்ஸ் பண்ணுறோம். இதான் வந்து என்ட்ரன்ஸு செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி கேரளாவில் வந்து கோயில்ஸ் தான் சூப்பராக இருக்காங்க, கேர்ள்ஸ் தான் செம்மையாக இருக்காங்க. ஆனால் அழகு எங்கே நிறையா இருக்கும், ஆபத்து ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் இருந்தா என்ன, அதனால் வந்துட்டு பெருசாக வந்து யாரும் பார்க்கறது இல்லை. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்ம வச்சு உள்ளே வந்தோம். நம்ம பயங்கர நாய்ஸோட இருக்குது. போடு எவ்வளோ பெரிய நெருப்பு இருங்குங்க, பயங்கரமாக இருக்குது. காட்டுறேன், இது பாருங்க எவ்வளோ பெரிய நெருப்புண்டு. ஏப்பா என்ன கஷ்டமே புரியுது. ஆக்சுவலி இங்கே பழம்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், அப்போ தான் பின்னிட்டு இருக்காரு அவர். இது பெருசாக பின்னி அது கட்டி ஆட போகிறாருங்க. லெவலில் இருக்க போகுது. இப்படிலாம் வந்து இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து அந்த காந்தாரா காடு கிட்ட வந்து பார்த்துட்டு போனோம்னா அப்படியே பார்க்கறதுக்கு வந்து காந்தாரா படம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அதேப்பா சரி தாங்க, மாஸ்க் மட்டும் பாருங்க. ஆக்சுவலி அங்கேருந்து தீ இருக்குல்ல, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு கோயில் போய் பார்த்துட்டு சுற்றிட்டு வரலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். அங்கே விசாரிச்சு சொன்னாங்க இன்னும் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து ஒரு கெட்டப் இருக்காமாம்மா. இவங்க விட திரும்ப விடிய காலையில் 4 மணிக்கு ஒரு பெரிய கெட்டப் இருக்காமாம்மா சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நம்மளும் அப்படியே போயிட்டு கோயிலை பார்த்துட்டு அந்த பக்கம் கோயில் இருக்காமா ஆப்போசிட்டில் சும்மா போயிட்டு வளர்ப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருவாங்க. ஆனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாட்டு கலையில மட்டும் நீ அடிச்சுக்கவே முடியல மாப்பிள்ள, கண்ணு வைக்காத மாப்பிள்ள. அதனால் பார்க்கலாம், போயிட்டு வெயிட் பண்ணுறேன். கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸ்ரீ பூக்கோத்து கூட்டாரம் டெம்பிள். இங்கே தான் டெம்பிள் ஃபங்க்ஷனு. ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் வைக்காம நம்ம அங்கே தள்ளி நேராக போயிட்டு அங்கே தனியாக ஒரு இது மாதிரி வச்சு அங்கே நெருப்பு போட்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி டெம்பிள் இதுதான், இது ஆக்சுவலி ஃபங்க்ஷனு. இங்கே வந்து இடம் எல்லாம் அலையான தெரில, அங்கே வந்து போட்டிருக்காங்க. அதே நம்ம வந்து டெம்பிள் லைட்டாக பார்த்துக்கோங்க. சாமி பற்றி உள்ளவங்கள் கும்பிட்டுக்கோங்க சாமியை. தேகத்தை உயிர் மறந்தாலும் அவ்வளோதான், நீங்கள்லாம் வந்து பார்க்க முடியாது. நான் சும்மா விஜயத்தை காட்டிகிட்டு இருக்கேன். அண்ட் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அங்கேயே சொல்லணும்னு நினச்சேன். கோயில் இருக்கப்பயே எனக்கு வந்து டெம்பிளில் வந்துட்டு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கலாம். அதான் நான் வந்து பெருசாக வந்து அதை வந்து எதுவும் சொல்லலை. நம்ம கோயிலுக்குள்ளேயே போயிட்டு அங்கே கோயிலில் வந்து சாமி கும்பிட்றவங்க போய் அவங்கள மரியாதை இல்லாமல் சொல்கிற மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு தான் நான் ஆக்சுவலி வந்து அதை பற்றி கமெண்ட் எதுவும் பண்ணவே இல்லை. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைண்ணே. வரும் அவங்க இஷ்டம் தான், அவங்க பிடிச்சினா கும்பிடுங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க, அவ்வளோதான்.
எல்லா சாமியும் ஒன்று தான். எல்லாமே கடவுள் இருக்குன்னு நம்புறோம், கடவுள் இருக்குது, கடவுளே நம்புறோம், கடவுள் இல்லை, அவ்வளோதான். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், அவ்வளோதான் என்னோட கருத்து. ஒன்றும் மணி கரெக்டாக 8 மணி ஆச்சு. இங்கே வந்து ஒரு சபை கொடுத்துட்ருக்கோம் இந்த ஒரு கடையில், ரோட்டு முன்னாடி பேக் டேக் ஒரு கடையில். மேடம் நீங்கள் என்ன சொன்னீங்க? டீ சொன்னேன். அப்புறம் லாஸ்ட் இப்போ என்ன சொன்னீங்க? டீ சொன்னேன், காஃபி சொன்னேன், ஜிஞ்சர் டீ சொன்னேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கடைசியில டீல மாற்றி ஏன் பேசுறீங்க? ஒரே மாதிரி சொல்லுங்க. அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு வேற ஒன்று சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜூஸ் சொன்னோம், அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, பிக்சரில் இருக்க சொன்னோம். அவர் வந்து மாற்றி சொல்லிட்டாரு. எனக்கு வந்து இஞ்சி டீ, லெமன் டீ சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு காஃபி சொல்லிட்டாரு. அவர் திரும்ப மாற்றிட்டு இருக்காரு, குழப்பிக்கிட்டு இருக்காரு. நல்லா தான் இருக்குது இந்த வாட்டர்மெலன் ஜூஸ். இங்கே காட்டுங்க டீயை. என்ன கீழே கருப்பா எப்படி இருக்கு இது சொல்லுவாங்க மேடம். நார்மல் டீ மாதிரி தான் இருக்கு, ஆனா பொடி போதை பொடி போட்டிருக்காங்க. இல்ல அந்த லாஸ்ட் வரப்ப தெரியும், அடியில வரப்ப தெரியும் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். நல்லா இருக்கா இல்லையான்னு. சமோசா சமோசா இல்ல, அப்புறம் என்னது? சமோசா தான், பட் ஆனா ஃப்ரெஷ் வெஜிடபிள் சமோசா இல்ல. பொடி இருக்கும், மசாலா பொடி. சரி, ஏதோ கேரளா ஸ்பெஷல். கேரளா ஸ்பெஷலாமா? ஆனால் இந்த பேர் மலையாளி கிடையாது, சும்மா கொடுக்கும். பாதி கடிச்சு அவங்களுக்கு காட்டணும்ல. எனக்கு எனக்கு பிடிக்கல, பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பான் பாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. மசாலா சமோசா எனக்கு பிடிக்கல. மக்களே நம்ம திரும்ப வந்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து நம்ம லொக்கேஷன் கிளம்பிட்டு இருக்கோம். மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா சேஃப்டாக வந்து நம்ம லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு பெரிய கியூ போயிட்டுருக்கு அன்னதானத்துக்காக. நானும் கியூவில் நிற்கிறேன். நானும் 4 டைம் வந்து கேரளா வந்துட்டேன், இன்னும் வந்து மலையாளம் கற்றுக்கவே இல்லை. நம்மளும் பார்த்தீங்கன்னா கியூவில் நிற்கிறோம். ஒரு மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறோம். இந்த இடத்துக்கே வந்துட்டோம் நாங்கள். அங்கே தான் வந்து ஈவெண்ட் நடந்துருக்கு. நேரத்தில் வந்து ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கு மண்டைக்குனால. இன்னும் வந்து கியூ நிற்கிது. எவ்வளோ போகிறோம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கியூன்ட்டு. போயிட்டு சாப்பிட்ணும், பசிக்கிட்டு சாப்பிட்டு. ஆக்சுவலி வந்து இங்கே உங்க முன்னாடி இருக்கவங்க மலையாளி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு கேட்டு சொல்லிச்சு ஸ்லீப்பர் செல்ஸ். அவனை செருப்பால் அடிப்பான்னு பார்த்தா இப்படி சிரிப்பால் அடிச்சிட்டி. ஸ்லீப்பர் செல்ஸ் ஏதோ சொல்லிச்சு. என்னன்னா இந்த தெய்வம் வந்து 12 இயர்ஸ் கொண்டு தான் நடக்கும். அம்மா தான் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து நடக்குது நம்ம இந்த ஏரியாவில். தெய்வம் வந்து வருஷம் நடக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து இந்த ஏரியா மட்டும் 12 இயர்ஸ் வந்து நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலி பாடி ஒரு 2 மணி நேரம் கிளம்பிட்டு சாப்பிட்ற இடத்துக்கிட்ட வந்தோம். நம்ம சாப்பிட போகிற இடத்துல பார்த்துட்டோம். சீக்கிரம் உள்ள போயிட்டு 2 கட்டு கட்ட வேண்டியதான். சாப்பிட்ற இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு குடி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பருப்பு பாயாசமா? நாங்கள் சாப்பிடல, எல்லாம் ஃபஸ்ட் வரட்டும். இல்லை பாயாசம், ஊறுகாய், தயிர் வெங்காயம் வாங்க. இது வந்து அச்சாரமா, இது வந்து கூட்டு புளிசேரி, இது வந்து கூட்டு பருப்பு பாயாசம். மக்களே சோறு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆரம்பிக்கலாங்களா? செம்ம சூடாக இருக்குது. நான் வந்து இப்போ தான் அந்த காய் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. காயை கொஞ்சம் எடுத்து சோத்தில் பனஞ்சு சாமியை மூடிட்டு அதனால இருக்கு. கோயில் சொன்னா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ஹோட்டலாம் சூப்பராக இருக்கு. சொல்லுங்க, இது எப்படி இருக்கு சாப்பாடு? நீ கேரளாவா? அதெல்லாம் பிடிக்கும் உனக்கு? என்ன சாம்பாரா என்ன குழம்புது? கரெக்டாக சொல்லு. சாம்பாரா? ஐயோ கொலை கரைஞ்சிடும். ஆஹா, பாயசம்னா இதுதாங்க பாயசம். அதில் வச்சோன்னே கரையுது. வேற லெவலில் இந்த பாயசம் சூப்பர், அடிப்பொலி. மக்களே ஜம்முன்னு சாப்பிட்டோம், வெளியே வந்தாச்சு. இந்த சாப்பாடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் குழம்பு வந்து எனக்கு அங்கே சாட்டிஸ்ஃபையாக இல்லை. சாம்பார் சட்டு போட்டு தான் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. மற்றபடி வந்துட்டு ஓகே, பாயசம் சூப்பராக இருந்துச்சு. நீர் கொஞ்சம் பிடிக்கல, ரொம்ப வந்து புளிப்பாக இருந்துச்சு. மற்றபடி காய் நல்லா இருந்துச்சு. ஃபைன், குட். ஃப்ரீயாக சாப்பிட்டது அவ்வளோதான் சொல்லி சொல்ல முடியும். நீங்களும் வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊர் சைடு சாப்பாடு நல்லா தான் இருக்குது. இது வந்து சத்தியன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் இருந்துச்சு. நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வந்தாச்சு. சரியான அனல் காத்தடிக்குதுங்க.
இவ்வளோ பெருசாக இவ்வளோ நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல. வா இங்கே பாருங்க மேலே குழந்தைங்கள இங்கே உட்காந்துருக்காங்கண்டு நியூஸ் வச்சுட்டு மரத்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்தளவுக்கு கணக்காக அடிக்குது. அங்கே வந்து அவங்க வந்து வேஷம் போட்டுட்ருக்காங்க. தெரியுதா? சித்தமதுரன், கமல், காந்தாரா இதெல்லாம் சொல்லிக்கலாம். இவர் ரொம்ப கிட்ட பார்க்குறாங்க. இங்கே டான்ஸ் மக்களே இவங்க முத்தப்பன் கெட்டப் போட்டுட்டு தையம் டான்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தையம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கண்ணூரும் அப்புறமேட்டு காசர்கோடு அப்படின்னு 2 டிஸ்ட்ரிக்ட்லேயும் மட்டும் கொண்டாடுறாங்க. இந்த கேரளா மொத்த கேரளா எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே மொத்தம் கொண்டாடுறாங்க. ஆனால் இது வந்து 1500 வருஷம் பழமையான ஒரு பிலீவு. மக்களே நைட்டு 12:15 பார்த்தீங்கன்னா பெரிய ஃபெஸ்டிவல் மாசாக இருக்குங்க. இங்கே நம்ம வைப்பாக இருக்குது. சித்திரத்துள்ளாவே முடிஞ்சிருச்சு. எனக்கு சூப்பர் முடிஞ்சிருக்கு. வேறு லெவலில் இருக்குது வைப்பு. சித்திரத்தை காட்டுறேன் உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்க. தென்னை மரத்தை பலி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து போயிட்டுருக்காங்க. யாரு அந்த மக்களே ஒரு டிஜேக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அதனால அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் பேனரில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த இடத்துல வந்து 3, 4, 5, 6 4 நாளைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்த போனோம்னா நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா அதான் வாங்க இல்லை என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இது பார்த்தீங்கன்னா பசங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க. செம்மையாக இருக்காங்க. அந்த பக்கம் பாய்ஸ் இருக்காங்க. மக்களே இங்கே பாருங்க 2 காந்தாரா, 1 இல்லை 2. ஆக்சுவலி இப்போ நம்ம பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காந்தாரா கார் 2 பேர் வேஷப்படுறாங்க. 2 பேர் வராங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து ஒரு பெரிய ஒரு பிளக்காக இதை பிடிச்சிட்டு ஓடிடுறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வண்டியில் வந்துட்டு ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் போட்டு டிஜே மாதிரி டான்ஸ் ஆகிட்டு திரும்ப வந்து அப்படியே ரோடு ஃபுல்லாக ஸ்மோக் போட்டு பேப்பர் போட்டு வராங்க. அதுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா பாய்ஸ் வந்து ட்ரம்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா தான் ராமர் சிலை வந்து லாஸ்ட்டாக பின்னாடி வருது. இவ்வளோ நீளமாக வந்துட்டு ஒரு ரோடை வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரோடோட ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்துட்டு இருக்கேன் பார்த்தேன். அங்கேருந்து ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக குப்பையாக்கிட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு சூப்பராக வந்துட்டு இருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. தெரிச்சுட்டு நான் இவ்வளோ மாதம் இருக்கும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இருக்குன்னு நினச்சா நான் இவ்வளோ மாதம் இருக்கும் நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. மக்களே ஃபுல்லாக சுற்றிட்டு நம்ம கடைசியில் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதான் மெயின் ஈவெண்ட். இந்த இடத்துல மெயின் ஈவெண்ட்டு காலைல அப்போ வந்தப்போ இவ்வளோ புதுசாக இருந்துச்சு. இவ்வளோ ஹீட் இருந்துச்சு. இப்போ அப்படியே நெருப்பு கரைஞ்சி இவ்வளோ குட்டி ஆயிடுச்சு. இவ்வளோ உட்காந்துருக்கோம். அப்போ வந்து உட்காரப்போ அவ்வளோக்கு வேகலை. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யுனெஸ்கோ இருக்காங்களா அவங்களே வந்து இதுக்கு வந்து ரெகக்னைசேஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இது வந்து மாஸ்டர் பீஸ் ஆஃப் த ஓவரால் அண்ட் வந்து இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. அடேங்கப்பா 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த லைட்ஸ் வந்து ஓடிட்டு இருக்குங்க. கிராக்கர்ஸ் மூலமா பயங்கரமாக இருக்குது பார்க்குறக்கு. ஆக்சுவலி இவர் தான் வந்து காந்தாரா கெட்ட போட்டவர். பார்த்தீங்கன்னா சொல்லாமல் வந்திருக்காரு. எதுக்கு வந்துருக்காங்க செக் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு போல. நெருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது. மணி பார்த்தீங்கன்னா 2:40 ஆச்சு. ஒழுங்காக தான் போயிட்டு இருந்துச்சு இவ்வளோ நேரம். கம்மியான அளவு ஃபயரு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்துருக்கிறது பிடிக்கல போல். எக்ஸ்ட்ரா வந்து கட்டையெல்லாம் போட்டு குட்டியூர்னு ஆக்கிட்டாங்க பழையபடி. கைஸ் மணி 4:15 ஆச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா போட்டோ வந்துச்சு. ஃபுல் போட்டு வந்துட்டாங்க. எங்கே பேப்பர் போட்டோ காண வச்சாங்க. ஃபுல்லாக ஆள் சுற்றியும் விளாண்டாங்க. ரைட் ஃபைனலி காந்தாரா இஸ் பேக் வந்துட்டாங்க. போட்டுட்டு அவ்வளோதான். சவுண்டு போடுறாங்க. கையில் தொலை வச்சுருக்காங்க. மக்களை கவுண்ட் பண்ணி மாதிரி பூ மிதிக்கிறதுல தான் ஓடிட்டு இருக்கு. நேற்றும் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கோயிலுக்கு தையம் வந்து ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அந்த கிளிப்பு என்கிட்ட இருக்குது. அந்த கிளிப்பையும் நான் மறக்காம ஆட் பண்ணி விட்றேன். எனக்கே பார்க்க வந்து ஒரு விர்ச்சுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நான் நம்புகிறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
மக்களே டைம் பார்த்தீங்கன்னா காலைல 6:30 மணி ஆச்சு. தெய்யம் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. வசதிங்க கிளம்பியாச்சு. கிளைமேஸில் பார்த்தீங்கன்னா அந்த அது முட்டை வந்து தீயில போட்டு எடுத்து அது வந்து கொஞ்சம் வந்து பார்க்க வந்து ஒரு மாதிரி ஒவ்வாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்களே, அவங்க இந்த ஆடை போட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படி மாதிரி ஃபீல் ஆச்சு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் பாதி கடவுள் பாதின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாரு. இவர் அதுக்கு எனக்கு எதிராக தெரில. ஏன் தப்பா நான் சொல்லி அது ஏதாச்சுன்னா பிரச்சனையை எடுத்துட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன். அண்ட் வந்து அவ்வளோதான். அவங்க நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. என்னடா கண்ணெலாம் பாருங்க எப்படி ஆயிடுச்சு. என்னாலும் தூக்கம் இல்லை. காத்தே நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. அங்கே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நான் வந்து இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. சும்மா ஓடுவாங்க நான் நினச்சேன் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தூக்கத்தில் ஏதோ விளையாடுறேன். அந்த கீழே ஓடுவாங்க நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கீழே போட்டு எடுத்தாங்க. அப்படி மேலே ஒரு சீல் வச்சுட்டாங்க, போட்டாங்க, தூக்குனாங்க, இழுத்தாங்க. இப்போ பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் முத்தப்பனில் இருந்தாங்க. எனக்கு வந்து முத்தப்பனுக்குள்ளே இருந்த அந்த மனுஷன் தான் தெரிஞ்சது கண்ணுக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத இந்த மாதிரி ஆளுக்கு ஏதோ ஒன்று. எந்த கடவுள்? ஒரு கையில அங்குஷமும் இன்னொரு கையில கரும்பு வச்சுக்கிற இந்த காளிகாம்பாளா இல்ல அல்லாவா ஜீசஸா? யாருக்கா கடவுள் இல்ல, நம்மளை நாம தான் காப்பாற்ற. ட்ரெயினில் போகிற சம்பவம் தான் காட்டுறேன். ஓகேவா? இப்போதைக்கு இதோட அவ்வளோதான் இந்த vlog. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 ஆயிடுச்சு. திரும்ப நம்ம கண்ணூர் ஜங்ஷனுக்கே வந்துட்டோம். நீங்கள் வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு புக் பண்ணல, சென்டரில் தான் போகணும். டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே போகிறதா பிளான். 9:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் போய் ஆகணும். சரி ஓகே, நான் போய் கண்டிப்பாக பண்ணுறேன். மக்களே இதில் நம்ம போன ஊரோட பஸ் டிக்கெட்ஸுங்க மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் விலாகில் ஆட் பண்ணுறேன். மக்களே டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆச்சு. நம்ம ஆக்சுவலி கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். அதனால் இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு. இந்த விலாக் வந்து இதோட முடிய போகுது. உங்களுமே வந்து டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து பிடிச்ச ஃபெஸ்டிவல்லே நான் பார்த்த ஃபெஸ்டிவலே ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல் வந்து இந்த வந்து தெய்யம் ஃபெஸ்டிவல் தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, யூனிக்காக செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் வைப்பாக இருந்துச்சு. நீங்களுமே இன்னும் பார்க்க வந்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து கார்டு தரேன். இந்த மார்ச் ஃபுல்லாகவே இந்த ஃபெஸ்டிவல் ஃபுல்லாக கேரளாவில் வந்து நடக்கும் சில இடத்துல. அதை என்னன்னு சொல்லி டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையிலே வந்து ஒர்த்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும், செம்மையாக இருந்துச்சு என் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறப்போ. இந்த ட்ரிப்பை முழுக்க சாமியாக பார்க்கல, சயின்ஸாக பார்க்குறேன், ஃபெஸ்டிவலாக பார்க்குறேன், ஒரு என்ஜாய்மெண்ட்டை பார்க்குறேன். அது வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்களோ அது வந்து உங்கள் கருத்து, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தது. நான் வந்து ஆனால் அந்த வந்து சாமியை பார்க்கல, வந்து நான் அப்பா சொல்லிடுறேன். நான் வந்து அப்படி சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன், தப்பாக சொல்கிறேன், நீங்கள் எதுவும் கவுண்ட் பண்ணிடாதீங்க, ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது நான் போனது, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அது வந்து அவ்வளோ. இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா?